இல்ல ஒரு மறைந்த தலைவர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். அதை எதுக்கு இப்போ பேசணும்? அதுல என்ன பயன்? அப்படி பார்த்தா அப்ப சாவர்கர் தானே மறந்துச்சாரு. அப்ப இவங்க வீர சாவர்கர்ன்றாங்க, ஷூர்நக்கி சாவர்கர் இவங்க பேசலையா? இப்போ மறைஞ்ச தலைவர்களை இவங்க பட்டேல் சிலை வைக்கும் போது பட்டேலை பத்தி இழிவா பேசலையா? ஆர்எஸ்எஸ் காரங்களே அப்படி இறந்து போன ஆர்எஸ்எஸ் காரங்களே எல்லாரையும் இவங்க குற்றச்சாட்டு வச்சு தானே இருக்காங்க. அதை நான் மறுக்கல, ஆர்எஸ்எஸ் காரங்களே நீங்க வைங்க. அப்ப உங்க தலைவர் பட்ட இறந்துட்டாருன்னா அவர் மேல விமர்சனம் கூடாதா? அவர் விமர்சனத்துக்கு அப்பாப்பட்டவரா? தமிழை காட்டு மிராண்டி மொழின்றாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழின்றாரு, தமிழ் முட்டாள் பேசுற பாஷன்னு சொல்றாரு. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ்ல என்ன இருக்கு? இவனுங்க என்னடா இருக்கு கேட்டா பண்ணிக்கலாமேன்றான். அதுல என்ன போய் பண்ண போற பண்ணிய அப்படின்றாரு. வந்திருக்கும் தலைவர்களே, கூடி நிற்கும் மக்களே என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல ஒரு ஆரிய எதிர்ப்பு மனநிலையில நீங்க ஆரியர்களுக்கு ஆதரவா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரியர்கள் உங்களுக்கு வச்ச பேர் இதுதான்டா அப்படின்னு சொல்லி அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. சூத்திரன் அப்படின்னா என்ன பொருள்படுது அப்படிங்கறத அவர் கூப்பிடுறாரு. சரி, அதாவது அந்த 5 மாநிலத்துக்கு பொருந்துமா? நீங்க சொல்ற போல இன்னைக்கு இருக்க தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழர் இப்படித்தானே பொருந்தணும். நீங்க அப்ப திட்டம் போது என்ன சொல்லணும்? உங்களை இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? திராவிட மக்களே, உங்களை அந்த மக்களேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு தானே சொல்லணும்.